ஐடியா பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அப்பையில இருந்து நானும் பாக்குறேன் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன யோசிக்கிறீங்க? அது வந்து ரோஜாமா, என்ன ஒரே இழுவையா இருக்கு, சொல்லுங்க. இல்ல, எப்படியும் அடுத்த மாசத்துல நம்மளுக்கு கல்யாணம்னு சொல்லிருக்காங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியோ 2025ல ஸ்டார்டிங்லயே நம்மளுக்கு குழந்தை பிறந்துரும். அதான் பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடிங்க ராஜா, ஆனா நீங்க வெளிய பாக்குறதுக்கு தான் ரொம்ப சாஃப்டான பர்சன், ரொம்ப சாதுவான பர்சனா தெரியுறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது அவ்வளவு கிரிமினல் புத்தி, தெரியுமா? உண்மையாவா? பக்கா ப்ராமிஸ், சத்தியமா சொல்றேன். உங்களை முழுசா தெரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க யாரு என்னன்னு. வேற யாராலையுமே உங்க கேரக்டர் கண்டே பிடிக்க முடியாது ராஜா. லூசு, இந்த விஷயத்த நான் வேற யார்கிட்ட கேட்டாலும் தப்பாயிரும்டி. உன்கிட்ட மட்டும் தானே கேட்க முடியும், அதான் கேட்டேன். ஓஹோ, இன்னும் வேற யார்கிட்டனாலும் போய் கேப்பீங்களோ? எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு திறமை இருக்குப்பா. அடுத்த மாசம் கல்யாணம் மட்டும் முடிட்டும், உங்க ஒட்டுமொத்த திறமையை உங்களோட சேர்த்து தலைகீழா தொங்க விட்டு திரிக்கிற மாட்டேன். பாத்தியா ரோஜாமா, என்னோட நிலைமைய இன்னும் ஒரே மாசம் தான், அதுக்கப்புறம் என்னோட சுதந்திரம் எல்லாமே போயிடும். அவ்வளவுதான் இல்ல, அதுக்கப்புறம் என்னால ஃப்ரீயா பொண்ணுங்களை சைட் அடிக்க கூட முடியாது, அவங்க கிட்ட போய் பேச கூட முடியாது. ச்சே, மனுஷனா பிறந்தாலே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும் போல. அதுலயும் பசங்களா பிறந்துட்டா ரொம்பவே கஷ்டம். யாரு நீங்க? பொண்ணுங்களை சைட் அடிச்சிருப்பீங்க, அவங்க கிட்ட போய் ஃப்ரீயா பேசிருப்பீங்க. இத நான் நம்பணும். மூக்குல குத்திடுவேன். பேச்சுலரா இருக்கும் போதே பொண்ணுங்க எதிர்த்தாப்புல வந்தாங்கன்னா அவங்கள நிமிந்து கூட பார்க்க தெரியாத நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்களை சைட் அடிக்க முடியலையேன்னு வருத்தப்படுறீங்க. இத நான் நம்பணும். ராஜா, உங்களுக்கு வேணா நான் ஒரு சான்ஸ் தரேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் ஒரே ஒரு பொண்ணு நிமிந்து சைட் அடிச்சு ஹாய்னு மட்டும் சொல்லிருங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். என்ன உன் மாமாவை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மாமாக்கு அந்த திறமையெல்லாம் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ராஜா, ஏன் மாமாக்கு அந்த திறமைலாம் இருக்கு, உங்களுக்கு இருக்கான்னு தான் கேட்டேன். என்ன ஒரு கிரேட் இன்சல்ட். ரோஜாமா, இதுக்காகவே பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு இல்ல, எத்தனை பொண்ணுங்களை நீ காமிக்கிறியோ அத்தனை பொண்ணுங்களுக்கும் ஹாய் சொல்றேன், அவங்களையும் திருப்பி சொல்ல வைக்கிறேன். ராஜா, இந்த உலகமே அழிஞ்சு போகுமே தவிர நீங்க சொன்ன விஷயம் மட்டும் கண்டிப்பா நடக்காது. பாப்போம் டி, பாப்போம். இது அங்கல போக கூடாது, உட்காருங்க, நம்ம விளையாடலாம். என்ன குட்டிமா, என்ன சிரிக்கிறீங்க? கீழே உட்காருங்க, நம்ம உட்கார்ந்து விளையாடலாம். இத நாங்க போகாத. பாக்கியா, ஏன் பிள்ளைய போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ற? குழந்தைங்க அங்கிட்ட இங்கிட்ட விளையாடதான் செய்வாங்க, நீ தான் குழந்தைங்க பின்னாடி போகணும். அவளை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டே இருக்க, அவளை பிடிச்சி அடக்காத்த கோழி மாதிரி உட்கார வச்சுக்கிட்டே இருக்க. எந்திரிச்சு போய் நீ தாண்டி பாப்பா கிட்ட விளையாடணும். அவளை நடக்க வச்சு அவகிட்ட ஜாலியா விளையாடு. இதழ் குட்டி, ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறாங்க? ஓ, இதழ் நம்மள அப்பான்னு கூப்பிட்டதுனால எல்லாரும் ஷாக் ஆயிருக்காங்களோ? எப்படி சமாளிக்கிறது? டாக்டர் தம்பி, பாப்பா ஏன் உங்களை அப்பான்னு கூப்பிடுது? அது வந்து பாப்பாக்கு அப்பான்ற வார்த்தை மட்டும் தாங்க இப்போதைக்கு வாயில வருது, அதனால யாரை பார்த்தாலுமே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ, அப்படியே விஷயம். நானே ஒரு நிமிஷத்துல ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது, பிள்ளை நேரா போய் உங்ககிட்ட வந்து அப்பான்னு கூப்பிடுதேன்னு. அண்ணி, வா கண்மணி. பப்ளு, அச்சுக்குட்டி. அது வந்து அக்கா, அதான் சொன்னேல, அம்மா அப்பா தான் அவளுக்கு வாயில வரும், அதனால யாரை பார்த்தாலும் அப்படிதான் கூப்பிடுறான்னு. அதான் கண்மணியை பார்த்தோன்னே அம்மான்னு சொல்லிட்டா. பரவாயில்லையே, பிள்ளைக்கு ஆம்பளை யாரு பொம்பளை யாரு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆம்பளைட்டு போய் அப்பான்னு பொம்பளைட்டு போய் அம்மான்னு சொல்லுதே, நல்ல விவரமான பிள்ளையா தான் வரும் போலயே. ஆமா அண்ணி, ரொம்ப கெட்டிக்காரி, கார்த்திக் மாதிரி. கார்த்திக் மாதிரியா? அது வந்து அண்ணி, பாப்பாவோட அப்பா பேரும் கார்த்திக் தான், அதுதான் சொன்னேன். அப்படியா, சரி சரி. அண்ணி, ராஜா மாமா வந்துட்டாரா? இன்னும் இல்ல கண்ணு, அவன் வெளியே போயிருக்கான். ஏன் கண்ணு? இல்ல நீ, முக்கியமான 2 வேலை இருக்கு. ஒன்னு பாஸ்போர்ட் எனக்கு ரெனுவல் பண்ணணும், இன்னொன்னு என்னோட ஓட்டர் ஐடியில என்னோட பேர் தப்பா இருக்கு, ஸ்பெல்லிங், அதை வந்து மாத்தணும். எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே மாத்திட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னா எப்ப வருவேன்னு தெரியாது, இங்க இருக்கும் போதே பண்ணிக்கிட்டாதான் உண்டு. அதான் மாமா எங்கன்னு கேட்டேன். அஷிஷோ, வெளியே போயிருக்கானே கண்ணு, நீ அவன்கிட்ட சொல்லி வச்சியா இந்த மாதிரி பாஸ்போர்ட்ல ரெனுவல் பண்ணணும், அப்புறம் அந்த ஓட்டர் ஐடிலாம் பண்ணணும்னு சொல்லி வச்சிருந்தியா? இல்ல நீ, நான் சொல்லல. பொண்ணெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுல தானே இருப்பாருன்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன். மாமானா கரெக்டா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு பொறுமையா நிதானமா எல்லாமே ப்ராப்பரா பண்ணி தருவாரு, அதான் யோசிச்சேன். கண்மணி. கார்த்திக். இல்ல, ராஜா ப்ரோ வரதுக்கு லேட் ஆனாலும் ஆகும், நான் வேணா உன்னை கூட்டிட்டு போகவா? ஆமா கண்மணி, அதான் கார்த்திக் தம்பி இருக்குதுல, அவர் கூட போயிட்டு வா. எப்படி நீ போறது? கார் இருக்கா? ஐயோ, கார் இல்லையம்மா. இப்பதான் ஜோசஃபும் ஜோஸ்பின் அம்மா வீட்டுக்கு கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா ஜோசஃபோட வண்டி இங்கதான் நிக்குது, வண்டி சாவியும் வீட்டுல தான் இருக்கு, வேணா வண்டி எடுத்துட்டு போங்களேன். வண்டியில போலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இதழ் ஒத்துக்குமான்னு தெரியல, அவ இது வரைக்கும் வண்டியில எல்லாம் போனதில்ல. நீ
ஏ புள்ளைய எங்க தூக்கிட்டு போற? கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் எவ்வளவு லேட் ஆகும். நீ புள்ளைய வீட்லயே விட்டுட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, புள்ளைய விட்டுட்டுல என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. நான் கூட்டிட்டு தான் போவேன். கண்மணி, இதழ் வீட்லயே இருக்கட்டும் கண்மணி. அக்கா சொல்ற மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அப்புறம் அந்த ஓட்டர் ஐடி நேம் சேஞ்ச் பண்றதுக்குலாம் அந்த இடத்துக்குலாம் அவளை கூட்டிட்டு போனா நைன் அழுதுட்டு இருப்பா. நம்மளுக்கு வேலையும் ஓடாது. வீட்லயே இருக்கட்டும். நல்ல சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு தூங்கிடுவா. அதான் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம் கண்மணி. நீ போயிட்டு வா. இல்லன்னா எனக்கு பயமா இருக்கே. இதழ், நீ இருந்துப்பியா தங்கம்? நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மேல இடத்துல இருந்தே உத்தரவு வந்தாச்சு. இதுக்கப்புறமா அதை விட்டுட்டு போவீங்களா இல்ல கூட்டிட்டு தான் போவேன்னு நினைப்பீங்களா? அண்ணி போங்க, 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வாங்க. நாங்க பாப்பாவை பாத்துக்கிறோம். அண்ணி, பாப்பாக்கு சாப்பாடு என்ன இருக்கு? பாப்பாக்கு தனியா பருப்புல காயெல்லாம் போட்டு தனியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கண்மணி. அவ சாப்பிடும்போது சாப்பாட்டோட அரைச்சு நெய் ஊத்தி கொடுத்துறேன். சரிங்க அண்ணி. அப்புறம் தண்ணி குடுக்கும்போது கொஞ்சம் காய வச்சு கொடுங்க அண்ணி. பச்சை தண்ணி கொடுத்துறாதீங்க. பாக்கியா, அப்புறம் இதழ தூங்க வைக்கும் போது மூச்சுப்பட்டா நோகமன்னு மூச்சடக்கி முத்தமிட்டு அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதை கொஞ்சம் பாடு. அந்த பாட்டு பாடினாதான் இதழ் தூங்குவா. பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உண்மை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன. சரிட்ட, நான் அந்த பாட்டு பாடியே தூங்க வைக்கிறேன். அண்ணி, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு 1 மணி நேரத்துல ஓடி வந்துடுறேன். சரி கண்மணி, போயிட்டு வா. செம்பாக்கா, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க டாக்டர் தம்பி. இதழ்மா, பாய்டி தங்கமே, உன்னோட கண்மணி 1 மணி நேரத்துல வந்துடுறேன். சரியா? பாக்கியா, வந்து பிடிச்சுக்கோமா. நீ போத்த, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எப்படி கூப்பிடுவேன் ரோஜாமா? எப்படி கூப்பிடலாம்? டேய் ராஜா, இங்க வாடா. டேய் டால்டா மண்டையா, வாடா. அப்படி கூப்பிடவா? முட்டக்கண்ணி, கண்ணை நோண்டி கையில கொடுத்துருவேன். என்ன பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு? பின்ன சம்பந்தமே இல்லாம வந்து எப்படி கூப்பிடுவீங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? இல்ல, நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நீ என்ன பேர் சொல்லி தான் கூப்பிட்டு இருக்க. அதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவியா இல்ல இந்த அத்தா இந்த மாமான்னு கூப்பிடுறாங்களே அது மாதிரி எதுவும் கூப்பிடுவியான்னு கேட்டேன். ஓஹோ, சாருக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்குதோ? எனக்கு மட்டும் இல்லம்மா, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். அப்படியா? சரி, அப்ப நீங்களே சொல்லுங்க, நான் எப்படி உங்களை கூப்பிடணும்? மாமா. ஓகே, மாமா நீ கூப்பிடு. சரி, அப்படியே கூப்பிடுறேன். சரிண்ணா, கூப்பிடு. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே கூப்பிட சொன்னீங்க. தாலி கட்டுற வரைக்கும் உங்களை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். தாலி மட்டும் ஏறிட்டோம், அப்புறம் மாமானு கூப்பிடுறேன். ஏண்டி இப்படி உன் உயிரை வாங்குற? சரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, போலாமா? போணுமா? எனக்கு மட்டும் போகணும்னு ஆசையா என்ன? இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு போலாமே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான பர்சன் இன்னைக்கு நான் தான். எவ்வளோ நாள் கனவு, எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அப்பா, என்னால நினைச்சே பார்க்க முடியல ராஜா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரே மாசம் தான் ரோஜாமா, 30 நாள். அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் என்னையும் பிரிக்கவே முடியாது. யாருக்கும் தெரியாம போன் பேச தேவையில்ல, யாருக்கும் தெரியாம மறைஞ்சு சந்திச்சுக்க தேவையில்ல. நீ என் கூட நான் உன் கூடன்னு எப்போதுமே ஒரே வீட்டுல ஒன்னாவே இருப்போம்ல. ஆமா. முத்துமணியே பட்டுத்துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கேடியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சரி வா, கொஞ்ச நேரம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். உன்னை வீட்டுல விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போறேன். சரி. கண்மணி. கார்த்திக், நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க கார்த்திக். இல்ல, ராஜா ப்ரோக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. இன்னும் 1 மந்த்ல கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல நீ அவர் கூட வெளியே போறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ கண்மணி. ஏன் கார்த்திக் அப்படி சொல்றீங்க? ஏன்னா ரோஜா சிஸ்டருக்கு உங்களோட பாஸ்ட் எல்லாமே தெரியும். அவங்க இன்கேஸ் ராஜா ப்ரோவை உங்க கூட வச்சு பார்த்தாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல, அதுக்காக தான் சொல்றேன். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு. ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் உனக்கு எல்லாமே பண்றேன். அப்புறம் ரோஜா சிஸ்டர் வீட்லயும் பார்த்தேன், உன்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாவே இருந்துச்சு. என்னாச்சு கண்மணி, உன்னால இன்னும் பழச மறக்க முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக், நான் எப்பயோ மறந்துட்டேன். நீ மறந்துட்டேன்னு சொல்றப்பவே தெரியுது கண்மணி நீ இன்னும் மறக்கலன்னு. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது கண்மணி. நானும் ஒரு பாஸ்ட் லைஃப்ல இருந்துட்டு வந்தவன் தானே. ஆனா ஒன்னே சொல்றேன் கண்மணி, நம்ம பாஸ்ட் லைஃப்ல நம்ம கூட இருந்தவங்க அடுத்து கமிட் ஆகுற வரைக்கும் தான் நம்மளுக்கானவங்க. அடுத்து கமிட் ஆயிட்டாங்கன்னா நம்ம அவங்கள சுத்தமா மறந்துடணும். இல்லைன்னா அவங்க லைஃபும் டிஸ்டர்ப் ஆகும், நம்ம லைஃபும் டிஸ்டர்ப் ஆகும். புரியுது கார்த்திக். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் ராஜா மாமாவை மறக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதழ் தான். இதழ் என் லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு கார்த்திக்.
அவ கூட விளையாடுறது, அவளோட சிரிப்பு, அவளோட அந்த மழலை பேச்சுன்னு எல்லாமே என்ன டோட்டலாவே மாத்திடுச்சு. அப்புறம் நீங்களும் என்னோட லைஃப்க்கு பெரிய பேக் போன் சப்போர்ட்னா நீங்க ஒன் ஆஃப் த பர்சன் கார்த்திக். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்ஸ்லாம் வேண்டாம் கண்மணி. நீ என்னோட ஃப்ரெண்டையும் தாண்டி எனக்கு ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான பர்சன். என் பொண்ணு உன் பொண்ணு மாதிரி நினச்சி வளர்க்குற, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இல்ல புரியல. ஃப்ரெண்டையும் தாண்டி முக்கியமான ஸ்பெஷலான பர்சன்னா என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னு எனக்குமே புரியல கண்மணி. ஆனால் என்னமோ இருக்கு, அது மட்டும் புரியுது. இது என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு புரிஞ்சிச்சு கார்த்திக். என்ன புரிஞ்சது கண்மணி? ஐ ஐ லவ் யூ கார்த்திக். அதான் கண்மணி, ஐ லவ் யூ டூ கண்மணி. காதலும் ஒரு வகை போதைதானே, உள்ளுக்குள் வெறியேற்றும் பேய் போல. உடல் கொதித்ததே, உயிர் மீதந்ததே, ஐயோ அது எனக்கு பிடித்ததடா. எடை I'm I'm sorry sorry கண்மணி. கார்த்திக். எதுக்கு சாரி கேட்குற கண்மணி? நீயும் அதை தான் நினச்சியா? இல்ல இல்ல கார்த்திக், ஒன்றும் இல்லை. நீங்க பார்த்து வண்டி ஓட்டுங்க. ம். ராஜா, அங்க வரது கண்மணியும் கார்த்திக்கும் தானே? ஆமா ரோஜாமா, கண்மணியும் கார்த்திக்கும் வண்டியில் எங்கே போயிட்டு இருக்காங்க? தெரியலையே, நிப்பாட்டுங்க பேசுவோம். கார்த்திக், ராஜா ப்ரோ, எங்கே போயிட்டு இருக்கீங்க? ஏதோ முக்கியமான வேலையா? ஆமா மாமா, பாஸ்போர்ட் ரெனுவல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். கண்மணி, என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் கூட்டிட்டு போயிருப்பேன்ல. இல்ல பரவாயில்ல மாமா, இதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கும். நீங்க பாருங்க, நான் கார்த்திக் கூட போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். கண்மணி, என்னடி எங்களுக்கு வேலை நிறைய இருக்கும்னு சொல்ற? எங்க கூட வந்து சேர்ந்து நீயும் பண்ண மாட்டியா? நான் பண்ணாம எப்படி ஸ்ரீ? எல்லா வேலையிலயும் நான் உங்க கூடயே இருப்பேன். அந்த பாஸ்போர்ட் ரெனுவல் மட்டும் ரொம்ப நாளா பண்ணாம இருந்தேனா, அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டா அதுவும் பண்ண முடியாது. சரி, ஒரு இதா பண்ணிட்டு போயிடலாமேன்னு கிளம்பிட்டேன். சரி கண்மணி. அப்புறம் ஒரு குட்டி பாப்பா இருந்தாலே, அவ எங்க? அவளை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டியா? பேரு கூட இதழ். ஆமா ஸ்ரீ, செம்பா காட்டு தான் விட்டுட்டு வந்திருக்கேன். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் ரொம்ப லேட் ஆகும்ல, அப்புறம் குட்டி பாப்பா ரொம்ப நைன் அழ ஆரம்பிச்சிட்டானா கஷ்டமாயிடும். அதனால நான் அவளை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அச்சோ செம்ம கியூட்டு. அவளை பார்த்ததுல இருந்து தூக்கி அப்படியே கிள்ளி கொஞ்சம் போல இருக்கு. வீட்டுக்கு வா ஸ்ரீ, குட்டி பாப்பா வீட்டில் தான் இருக்கா. அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, வர ட்ரை பண்றேன் கண்மணி. சரி. மாமா, பாஸ்போர்ட் ரெனுவலுக்கு லேட் ஆகுது, நாங்க போயிட்டு வரோம். சரி கண்மணி, பார்த்து போயிட்டு வாங்க. கார்த்திக் பத்ரம் லைசன்ஸ்லாம் வச்சிருக்கீங்கல்ல? எல்லாமே இருக்கு ப்ரோ. அப்புறம் ரெனுவல் பண்ற இடத்துல ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு உடனே கூப்பிடுங்க. அங்க இருக்கிற ஆஃபீஸர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் துபாய் போறப்பெல்லாம் அவர் நிறைய டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சரி மாமா, நான் ஏதாவது ஒண்ணுனா கால் பண்றேன். சரிம்மா. வரேன் மாமா. ஸ்ரீ, போயிட்டு வரேன். ஓகே கண்மணி. டாக்டரே பார்த்து பத்திரம். சரிங்க சிஸ்டர். ப்ரோ போயிட்டு வரேன். சரி கார்த்திக், பார்த்து. ராஜா, எனக்கு ஒன்று தோணுது, நான் சொல்லவா? என்னம்மா சொல்லு. கண்மணியும் கார்த்திக்கும் பழகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோன்னு தோணுது. ரெண்டு பேர்கிட்டயும் மியூச்சுவலா பேசி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல. நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் ரோஜாமா நினைச்சேன். ஆனா கடைசியில ஒரு பெரிய குண்டை தூக்கி தலையில போட்டாங்க. என்ன ராஜா சொல்றீங்க? புரியல. உன்னை பொண்ணு பார்க்க வரதுக்காக நான் கண்மணியும் கார்த்திக்கையும் கூப்பிட போனேன்னு சொன்னேன்ல, அப்ப ஒரு உண்மையை கார்த்திக் சொன்னாரு. நீ இப்ப கேட்டியே, ஒரு குட்டி பாப்பா, இதழ் குட்டி, அது யாரு தெரியுமா? அதான் சொன்னாலே கண்மணி, அவங்க கூட ஒர்க் பண்ற ஒரு டாக்டரோட குழந்தைன்னு. இல்லம்மா, அது சும்மா வெளியே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது கார்த்திக்கோட குழந்தை. இது கார்த்திக்கோட குழந்தையா? கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா ரோஜாமா, என்னால நம்பவே முடியல. கார்த்திக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல போல. கார்த்திக்கு அவங்க வைஃப் கூட டைவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன ராஜா என்னென்னமோ சொல்றீங்க? ஆனா ஏன் கார்த்திக் நம்ம கிட்ட எதுவுமே சொன்னதில்ல? அவருக்கு அந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்ல விருப்பம் இல்ல போல. அதனால யார்கிட்டயுமே அவர் ஷேர் பண்ணல. இதுவே கண்மணியா தான் கண்டுபிடிச்சிருப்பா போல. அப்போ இதழ் குட்டி கார்த்திக்கோட குழந்தையா? இது வேற யாருக்கு தெரியும்? வேற யாருக்கும் தெரியாது. நம்ம வீட்ல எல்லாம் யாருக்காவது சொன்னோம்னா கார்த்திகை பிடிச்சி நோண்டி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன் டைவர்ஸ் பண்ணீங்க, சேர்ந்து வாழுங்க, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு எதையாவது கேட்பாங்க. அதனாலதான் நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆனா கண்மணியும் கார்த்திகையும் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகுற மாதிரி தெரியுது. ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். எதுக்கு நம்மளா தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு? அவங்களா ஏதாவது சொன்னாங்கன்னா பாத்துப்போம். அதான் கார்த்திக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்மணிக்கும் தெரியும்ல. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றது? நம்ம வேற எங்கேயாவது மாப்பிள்ளை தேடணும் கண்மணிக்கு. ஆமா, நம்ம கல்யாணம் முடிஞ்ச கையோட கண்மணிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆக்சுவலா நான் கார்த்திகை தான் கேட்கலாம்னு நினைச்சேன். பட் அவருக்கு இவ்வளவு பெரிய பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கும்னு தெரியாம போச்சு. சரி ஓகே விடு, வேற ஏதாவது நல்ல பையனா பாத்துப்போம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். வணக்கம் மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு மார்ச் 22 கொஞ்சம் நிறைய பர்த்டே விஷஸ் இருக்கு. ஸோ நான் கண்டினியூஸாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கனிமொழி கனகராஜ் டியருக்கு இன்னைக்கு பர்த்டே.
ருஷிதா தபசம் குட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் மாலாதிகா டியரோட ஃப்ரெண்ட் நிதுர்ஷன் டியருக்கும் இன்னைக்கு பர்த்டே. அண்ட் லாஸ்டா அரிஜோ டியருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.